2025-26 நிதியாண்டுக்கான தமிழக பொது பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். 2026 ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வர உள்ளதால் திமுக அரசு தாக்கல் செய்யும் கடைசி முழு பட்ஜெட் இதுவாகும். அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி அல்லது கைக்கணினி வழங்கப்படும் என தமிழக அரசின் பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மாணவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப 2இல் 1 வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் 40,000 பணியிடங்களை நிரப்பிட அரசு திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டு வருவதாக நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 78,802 அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாநிலங்களுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் அதிகரித்து வரும் சூழலில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வரும் நிதியாண்டில் 1 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்ட 3,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வரும் 2030 ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரும் நோக்கத்துடன் சென்ற ஆண்டு தொடங்கப்பட்ட 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டும் பணிகள் அனைத்து மாவட்டங்களிலும் விரைவாக நடைபெற்று வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை உயர்வை சமாளிக்கும் வகையில் சென்னை அருகே 2,000 ஏக்கரில் உலகத்தர வசதிகளுடன் புதிய நகரம் உருவாக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூகத்தின் உயர் வருவாய் கொண்ட வகுப்பினர், மத்திய தர வகுப்பினர் மற்றும் குறைந்த வருவாய் கொண்ட வகுப்பினர் என அனைவருக்குமான வீட்டு வசதிகள் நிறைந்த பன்னடுக்கு கட்டடங்கள் கொண்டதாக இந்நகரம் அமையும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க வேளச்சேரி பிரதான சாலையிலிருந்து குருநானக் கலைக்கல்லூரி சந்திப்பு வரை 3 கிலோமீட்டருக்கு 310 கோடி ரூபாயில் புதிய மேம்பாலம் அமைக்கப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் 46,767 கோடி ரூபாயும், உயர்கல்வித்துறைக்கு 8,494 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் புதிதாக 1,721 முதுநிலை, 841 பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் அதற்கான அறிவிப்பை வெளியிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தை ஆசியாவின் தலைசிறந்த ஒன்றாக மேம்படுத்திடவும், நாட்டின் முதல் 10 இடங்களுக்குள் இடம்பெறச் செய்வதற்காகவும் அடுத்த 5 ஆண்டுகளில் 500 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 37,000 கோடி ரூபாய்க்கு வங்கிக் கடன் வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 10,000 புதிய மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் வரை மெட்ரோ ரயில் விரிவாக்கம் செய்யப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். கோயம்பேடு, பட்டாபிராம், பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர் மார்க்கங்களிலும் மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 8 இடங்களில் தொல்லியல் அகழாய்வு மேற்கொள்ள 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் 22 கோடியில் நொய்யல் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். அதேபோல் ராமநாதபுரத்தில் நாவாய் அருங்காட்சியகம் 21 கோடி ரூபாயில் அமைக்கப்படும் என்றும், எழும்பூர் அருங்காட்சியகத்தில் ஐம்பொன் மற்றும் செப்பு திருமேனிகள் காட்சி கூடம் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எத்தனை தடைகள் வந்தாலும் இருமொழி கொள்கையிலிருந்து தமிழ்நாடு ஒருபோதும் தடம் புரளாது என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 2,000 கோடி நிதியை இழந்தாலும் மும்மொழி கொள்கையை ஏற்காமல் இருமொழி கொள்கையில் உறுதியாக உள்ளதாக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கு 12,964 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். 700 பழைய டீசல் பேருந்துகளை இயற்கை எரிவாயு மூலம் இயங்கும் பேருந்துகளாக மாற்ற 70 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் சென்னை, மதுரை, கோவைக்கு 1,125 மின் பேருந்துகள் வாங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2025-26 நிதியாண்டில் 1,62,200 கோடி ரூபாய் கடன் பெற தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். நிலுவையில் உள்ள கடன் தொகை 9,30,000 கோடி ரூபாயாக இருக்கும் என்று மதிப்பிட்டிருப்பதாகவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஆண்டில் தமிழக அரசின் சொந்த வரி வருவாய் 14.6% உயர்ந்து 2,21,000 கோடி ரூபாயாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசிடமிருந்து கிடைக்கும் வரி வருவாய் பங்கு 1.96% குறைந்துவிட்டதாகவும் பட்ஜெட் உரையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். கல்விக்கான நிதியை விடுவிக்காமல் மத்திய அரசு வஞ்சித்து விட்டதாக தமிழக பட்ஜெட்டில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாநில அரசே சொந்த நிதி ஆதாரத்திலிருந்து நிதியை விடுவிப்பதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட் தமிழ்நாட்டின் மேம்பட்ட எதிர்கால வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளம் அமைத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்கள் நலன் காக்கும் நவீன திட்டங்கள் ததும்பி வழிவதாகவும் தமிழ்நாடு நிதித்துறைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிகழ்வு மாநிலம் முழுவதும் 936 இடங்களில் LED திரையின் மூலம் ஒளிபரப்பப்பட்டது. மதுரை, கடலூர், கோவை, போடி, சேலம், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள பொது இடங்களில் 936 இடங்களில் LED திரை அமைக்கப்பட்டு பட்ஜெட் நிகழ்வு ஒளிபரப்பப்பட்டது. இந்த திரையின் மூலம் வேளாண் பட்ஜெட் நிகழ்வு ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. டாஸ்மாக் ஊழலை கண்டித்து சட்டமன்றத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த EPS டாஸ்மாக் ஊழலுக்கு பொறுப்பேற்று திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்ட அறிவிப்பு குறித்து பட்ஜெட்டில் தெரிவிக்காதது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் நிறைவேற்றவே முடியாத வெற்று விளம்பர பட்ஜெட் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையில் அதிமுகவை பின்தொடர்ந்து அவையிலிருந்து பன்னீர்செல்வமும் வெளியேறினார். ரூபாய் குறியீடு விவகாரம், டாஸ்மாக் முறைகேடு உள்ளிட்ட பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி பன்னீர்செல்வம் ஆதரவு எம்எல்ஏக்களும் வெளிநடப்பு செய்தனர். 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழலால் ஆட்சியில் தொடரும் தார்மீக உரிமையை திமுக அரசு இழந்துவிட்டதாக கூறி சட்டப்பேரவையிலிருந்து பாஜகவினர் வெளிநடப்பு செய்தனர். ஊழலை மறைக்க நாணய குறியீட்டை மாற்றி நாடகம் நடத்திக் கொண்டிருப்பதாகவும் பாஜகவினர் குற்றம் சாட்டினர். தமிழக அரசின் பட்ஜெட் சாமானிய மக்களுக்கு 4வது ஆண்டாக வழக்கம் போல ஏமாற்றத்தையே திமுக பரிசளித்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தமிழகத்தில் டாஸ்மாக் வருமானம் தமிழக அரசின் கடன் மற்றும் ஒதுக்கீடுகள் இல்லாத விளம்பர அறிவிப்புகள் மட்டுமே உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெற்று காகிதத்தில் பட்டம் விடும் பாசாங்கு வேலையே தமிழக பட்ஜெட் என தவிக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் நலன்களை மறந்துவிட்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட்டில் போலித்தனமே அதிகமாக உள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் கலந்து ஆலோசனை நடத்தி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் பொருளாதாரம் அதிகரித்துக் கொண்டு செல்வதோடு நிதி பற்றாக்குறை குறைந்து வருவதாக கூறினார். தமிழக அரசின் 2025-26க்கான பட்ஜெட்டிற்கு தலைமைச் செயலக சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர்களுக்கு அளித்த தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற எந்த அறிவிப்பும் இல்லை என்று அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் காணல் நீராகி போனதாகவும் தலைமைச் செயலக சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. கல்விக்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்யாத நிலையில் மாநில அரசே நிதி ஒதுக்கியதை பார்த்தாவது மத்திய அரசுக்கு வெட்கம் வந்து நிதியை விடுவிப்பார்கள் என நம்புவதாக முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பட்ஜெட் குறியீடு விவகாரத்திற்கு குறியீட்டை விட அதன் பிறகு வரும் எண்கள்தான் முக்கியம் என தெரிவித்தார்.
சட்டப்பேரவை தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் திங்கட்கிழமை எடுத்துக் கொள்ளப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு இது ஒன்றும் புதுசு இல்லை, பார்த்துக்கலாம் என்று கூறினார். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழகம் வஞ்சிக்கப்படுவதை தேமுதிக ஒருபோதும் ஏற்காது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசுடன் இணைந்து செயல்படுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் EPS-க்கு எதிரான அவதூறு வழக்கின் விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. தொகுதி நிதியை முறையாக செலவிடவில்லை என பேசியதாக திமுக MP தயாநிதி மாறன் தொடர்ந்த வழக்கிற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. டாஸ்மாக் பணி நியமனம் டெண்டர்களில் அமலாக்கத்துறை கூறுவது போல் எந்தவித முறைகேடும் நடைபெறவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழக அரசுக்கு எதிராக அவப்பெயரை ஏற்படுத்த அமலாக்கத்துறையை மத்திய அரசு ஏவுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அமலாக்கத்துறை சொல்வது போல் டாஸ்மாகில் முறைகேடு நடந்திருந்தால் கட்டாயம் விசாரிக்க வேண்டும் என CPM மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தீநகரில் உள்ள கட்சியின் மாநில குழு அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநில அரசின் பட்ஜெட் லோகோவில் ரூபாய் குறியீடு இப்படித்தான் இருக்க வேண்டும் என மத்திய அரசால் சொல்ல முடியாது என்றார். தமிழக மதுவிலக்குத்துறை அமைச்சரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு மதுக்கடைகளை நடத்தும் டாஸ்மாக் நிறுவனத்திலும் மது ஆலைகளிலும் நடத்தப்பட்ட சோதனைகளில் ரூபாய் 1000 கோடி அளவுக்கு ஊழல் மற்றும் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பது மட்டுமின்றி அதிலும் ஆட்சியாளர்கள் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து சொத்துக்களை குவித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார். பொது இடங்களில் நடைபெறும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்க கட்டணத்தை நிர்ணயம் செய்து நிகழ்ச்சி நடத்தும் கட்சிகளிடம் வசூலிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெறும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கோரி தொடரப்பட்ட வழக்கில் நிபந்தனையுடன் அனுமதி வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். முதலமைச்சர் குறித்த அவதூறு கருத்துக்களை பேசியதாக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. CV சண்முகம் கவனமாக பேச வேண்டும் எனவும் உருவக்கேலி உள்ளிட்டவற்றை பேசக்கூடாது எனவும் நீதிபதி அறிவுறுத்தினார். தவேக தலைவர் விஜய்க்கு Y பிரிவு பாதுகாப்பு அளிப்பது தொடர்பாக சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. விஜய் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் Y பிரிவு பாதுகாப்பு படை வீரர்களின் விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் குறித்தும் அவர்கள் தங்குவதற்கு வேண்டிய இடவசதிகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையத்தில் பட்ஜெட் நிகழ்வை ஒளிபரப்புவதற்காக அமைக்கப்பட்ட LED திரையில் சீமானின் செய்தியாளர் சந்திப்பு காட்டப்பட்டது சலசலப்பை ஏற்படுத்தியது. அதனை நாதாகவினர் பேஸ்புக்கில் பதிவிட்டதை தொடர்ந்து அந்த வீடியோ நிறுத்தப்பட்டு பட்ஜெட் நிகழ்வு ஒளிபரப்பப்பட்டது. சோதனை ஓட்டமாக வீடியோக்கள் போட்டு சரிபார்த்ததாக மாநகராட்சி அதிகாரிகள் விளக்கமளித்தனர். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1440 ரூபாய் உயர்ந்து 66,000 ரூபாயை கடந்ததால் தங்க பிரியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காலையில் கிராமுக்கு 110 ரூபாய் தங்கம் விலை உயர்ந்த நிலையில் மாலையிலும் இரண்டாவது முறையாக கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 830 ரூபாய்க்கும் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 66,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவிற்கு இந்திய பக்தர்கள் சென்ற படகுகளை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். பக்தர்கள் அனைவரும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின் படகுகள் மூலம் கச்சத்தீவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் 76 விசைப்படகுகள், 23 நாட்டு படகுகளில் இந்திய பக்தர்கள் சுமார் 3464 பேர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த புதுப்பாடி பகுதியில் 150 ஆண்டுகள் பழமையான ஆலமரத்தை நெடுஞ்சாலைத்துறையினர் வெட்டி அகற்றிய நிலையில் பெண்கள் ஒப்பாரி வைத்து அழுது பூக்களை தூவி இறுதி அஞ்சலி செலுத்தினர். ஆற்காடு பகுதியிலிருந்து செய்யாறு வரை சாலை விரிவாக்கம் பணிகளுக்காக சாலையோரம் உள்ள மரங்களை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் திருத்துறைப்பூண்டி அருகே சுமார் 1500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த எள் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் 40 நாட்கள் ஆன எள் பயிர்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் வேளாண் துறையினர் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் சூப்பர் மார்க்கெட்டில் பணிபுரிந்த பெண் ஊழியர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி மாவட்ட அரசு மருத்துவமனை அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடரிப்பேட்டை கிராமத்தை சேர்ந்த ஷீலா வியாழக்கிழமை சூப்பர் மார்க்கெட்டில் பணியில் இருந்தபோது இரவு மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சென்னை சவுகார்பேட்டையில் ஹோலி பண்டிகையை ஏராளமான இளைஞர்கள் கோலாகலமாக கொண்டாடினர். வண்ணப் பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறியும் மேளதாளம் மற்றும் ஆட்டம் பாட்டத்துடன் பண்டிகையை இளைஞர்கள் கொண்டாடினர். சென்னை YMCA மைதானத்தில் நடைபெற்ற ஹோலி கொண்டாட்டத்தில் பாலிவுட் நடிகை சன்னி லியோன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். டிஜேவாக மாறி அவர் போட்ட குத்து பாடல்களுக்கு நண்பர்கள் மற்றும் குடும்பங்களுடன் சேர்ந்து ஜாலியாக நடனமாடி ஹோலியை மகிழ்ச்சியாக கொண்டாடினர். திமுக அரசை கண்டித்து தேனியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்களுக்கு எதிராக தமிழகத்தில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை தடுக்க தவறியதாக கூறி திமுக அரசை கண்டித்து தேனி வடக்கு மாவட்ட தாவேகா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி தாவேகாவினர் போராட்டம் நடத்தினர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் தனியார் மற்றும் அரசு பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த அதிக ஒலி எழுப்பும் ஹாரன்களை பறிமுதல் செய்த மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பேருந்து டயரில் வைத்து உடைத்தனர். ஒலி மாசு ஏற்படுவதாக பொதுமக்கள் அளித்த புகாரை அடுத்து அதிகாரிகள் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்தனர். சேலம் மாவட்டம் மேச்சேரி மேட்டூர் நெடுஞ்சாலையில் தேங்கி நிற்கும் கழிவுநீரை அகற்றுமாறு வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த பல மாதங்களாக தேங்கி நிற்கும் கழிவுநீரால் துர்நாற்றம் வீசுவதாகவும் அவ்வழியாக பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை வட மாநிலங்களில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கலர் பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் பூசி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பல்வேறு மாநில முதல்வர்கள் மத்திய அமைச்சர்கள் மகிழ்ச்சி பொங்க ஹோலி பண்டிகையை கொண்டாடினர். எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் சேட்டலைட் இன்டர்நெட் இணைப்புக்கு அனுமதி வேண்டும் என்றால் அந்நிறுவனம் ஒரு கட்டுப்பாட்டு மையத்தை இந்தியாவில் அமைக்க வேண்டும் என மத்திய அரசு நிபந்தனை விதித்துள்ளது. அதிவேக இன்டர்நெட் இணைப்பான ஸ்டார்லிங்கை இந்தியாவில் வழங்க ஏர்டெல், ஜியோ ஆகிய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எலான் மஸ்குடன் ஒப்பந்தம் போட்டுள்ளன. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இந்தியாவுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தியதாக மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதி ஜமீசன் கிரீருடன் தாம் நடத்திய இருதரப்பு வர்த்தக பேச்சுவார்த்தைகளை குறித்து பியூஷ் கோயல் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 18 பேர் பலியான பிப்ரவரி 15ஆம் தேதி கூடுதலாக 13,000 பயணச்சீட்டுகள் விற்கப்பட்டதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட தினத்தில் முன்பதிவு இல்லாத 49,000 பயணச்சீட்டுகள் விற்கப்பட்டதாகவும் இது கடந்த 6 மாதங்களின் தினசரி சராசரியை விடவும் 13,000 அதிகம் என அவர் தெரிவித்துள்ளார். ஹோலி பண்டிகைக்கு மறுநாளே சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு நடத்தப்படுவது நடைமுறைக்கு ஒத்துவராத நடவடிக்கை என சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசியல் ஆதாயங்களுக்காக ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு காய் நகர்த்தும் பாஜக அரசு மக்களின் அன்றாட பிரச்சினைகள் என்று வந்துவிட்டால் நாட்காட்டியை கூட பார்ப்பதில்லை என சாடியுள்ளார்.
தெலங்கானாவில் வெளியாகும் உருது நாளிதழான முன்சிப் காங்கிரஸ் அரசு தங்களுக்கு அரசு விளம்பரங்களை கொடுக்காமல் தடுத்து நிறுத்திவிட்டதாக கூறி ஆசிரியர் பக்கத்தில் எதையும் பிரசுரிக்காமல் காலியாக வெளியிட்டு எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. இது 70களில் இந்திரா காந்தி செயல்படுத்திய எமர்ஜென்சி காலகட்டத்தை பிரதிபலிப்பதாகவும் முன்சிப் குற்றம் சாட்டியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பை அமராவதி விரைவு ரயில் லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டது. போட்பாட் ரயில் நிலையம் அருகே கோதுமை ஏற்றிச் சென்ற லாரி தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி முற்றிலும் சேதமடைந்த நிலையில் ரயில் என்ஜினும் சேதமடைந்தது. இதில் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். போக்சோ வழக்கில் முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவுக்கு சிறப்பு நீதிமன்றம் அனுப்பிய சம்மனுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. பெங்களூருவில் உள்ள தமது வீட்டில் வைத்து 17 வயது சிறுமிக்கு எடியூரப்பா பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் அவர் மீது போக்சோ பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பழனியில் உள்ள ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்தில் முறையாக வரி செலுத்தவில்லை என கூறி நகராட்சி சார்பில் ஜப்தி நோட்டீஸ் அனுப்பியதோடு நகராட்சி வாகனம் மற்றும் தூய்மை பணியாளர்கள் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்திற்கு சொந்தமாக பழனியில் நர்சிங் கல்லூரி உட்பட 12 நிறுவனங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் இதுவரை 71 லட்சம் ரூபாய் வரி பாக்கி செலுத்த வேண்டியுள்ளதாக கூறப்படுகிறது. ஈசிஆரில் உள்ள விஜிபி வண்டர்லேண்ட் பொழுதுபோக்கு அரங்கத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் கீழே விழுந்ததில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் பாதுகாப்பற்ற முறையில் செயல்படும் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர். சிறுவன் காயமடைந்த போது உதவி செய்ய ஊழியர்கள் யாருமே இல்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாலையில் உள்ள பள்ளத்தால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பள்ளிப்பாளையம் நகராட்சி பகுதியில் உள்ள ஆபாரங்காடு பிரிவு சாலை, காந்திபுரம் 1 மற்றும் 2வது வீதிகளில் குடிநீர் குழாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட சாலைகள் சீரமைக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை கொடுங்கையூரில் போதை மாத்திரை விற்பனை செய்ததாக 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கவியரசு கண்ணதாசன் நகர் பேருந்து நிலையம் அருகே போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் ஆய்வு செய்தபோது சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த 2 நபர்கள் 570 போதை மாத்திரைகள் மற்றும் 7 வகையான சிரிஞ்ச் உள்ளிட்ட பொருட்களை வைத்திருந்தது கண்டறியப்பட்டது. அவர்களை வைத்து மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தஞ்சாவூர் அருகே 3ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை பள்ளியில் விடுவதாக கூறி இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். இதுகுறித்து சிறுமி பெற்றோரிடம் தெரிவிக்கவே அவர்கள் வல்லம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் பாலியல் தொல்லை அளித்த கண்ணனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையில் தமிழ்நாடு அரசு பேருந்தும் கர்நாடக அரசு பேருந்தும் பக்கவாட்டில் மோதி விபத்துக்குள்ளானது. கோவையிலிருந்து மைசூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் மைசூரிலிருந்து கோவை நோக்கி சென்ற கர்நாடக அரசு பேருந்தும் 23வது கொண்டை ஊசி வளைவில் எதிர்பாராத விதமாக மோதியது. இந்த விபத்தில் தமிழக பேருந்தின் முன்பகுதி சேதமடைந்தது. புதுக்கோட்டை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் தொடர்பாக அதிமுக கவுன்சிலர்களுக்கும் மேயர், துணை மேயர், ஆணையருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மாநகராட்சி கூட்டத்தில் வணிகர்களுக்கு கடை ஒதுக்கப்பட்ட தீர்மானம், அடிப்படை வசதியில்லாத மனைப்பிரிவுக்கு ஒப்புதல் அளிக்கும் தீர்மானம் உள்ளிட்ட 4 தீர்மானங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பத்துக்காணி பகுதியில் மனைவியை அடித்து கொலை செய்ய முயன்ற கணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் பாஜக பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆட்டோ ஓட்டுநரான அனில்குமார் மனைவி தன்யாவுக்கு பாஜக பிரமுகரான மதுக்குமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் தன்யாவை இரும்பு கம்பியால் தாக்கிவிட்டு அனில்குமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சென்னை பூவிருந்தவல்லி அருகே பெண்கள் மட்டும் பணியாற்றும் புதிய தனியார் ஜவுளி நிறுவனத்தை அமைச்சர் பெரிய கருப்பன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். பெண்களுக்கு துணிகளை எடுத்துக் கொடுத்த அமைச்சர் கட்டிங் மெஷினில் துணியை கட் செய்து உற்பத்தியை துவக்கினார்.
முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முதலில் இலவச மின்சார திட்டத்தில் கையெழுத்திட்டது மிகவும் பெருமையாக இருந்ததாக முன்னாள் மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் டீம் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் நிறுவனம் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக கூறினார். கிரீன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவரும் நிரந்தரமாக அமெரிக்காவில் தங்கிவிடலாம் என நினைக்க வேண்டாம் என துணை அதிபர் வான்ஸ் கூறியுள்ளதால் அங்குள்ள லட்சக்கணக்கான இந்தியர்கள் கலக்கமடைந்துள்ளனர். கிரீன் கார்டு வைத்திருப்பவர்களை அமெரிக்காவில் நிரந்தரமாக தங்க அனுமதிக்கலாமா என்பதை அரசுதான் தீர்மானிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத உற்பத்தியில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி ஈரான் மீது விதித்துள்ள தடைகளை அமெரிக்கா நீக்க வேண்டும் என சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இந்த நாடுகளுடன் ஈரானும் சேர்ந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரான் மீது புதிய பொருளாதார தடைகளை விதிக்க ட்ரம்ப் முடிவெடுத்துள்ளதை வாபஸ் பெற வேண்டும் எனவும், இல்லையென்றால் போர் மூலம் அபாயம் ஏற்படும் எனவும் கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் கோர தாண்டவத்தால் சின்னாபின்னமான காசாவில் உள்ள மக்களை 3 ஆப்பிரிக்க நாடுகளில் குடியமர்த்திவிட்டு காசாவை அதிபர் டிரம்பின் கனவு நகரமாக மாற்ற அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கூட்டு சதி செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசா மக்களை வறுமையின் பிடியில் சிக்கித் தவிக்கும் சூடான், சோமாலியாவில் குடியமர்த்த டிரம்பும் நெதன்யாகுவும் சதி செய்வதாக கூறப்படுகிறது. போரை நிறுத்தி மனித இழப்புகளை தடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துக்காக நிறைய நேரம் ஒதுக்கியவர் இந்திய பிரதமர் மோடி என ரஷ்ய அதிபர் புட்டின் புகழாரம் சூட்டினார். அமெரிக்கா முன்மொழிந்த உக்ரைன் மீதான போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இசைவு தெரிவித்து பேசிய புட்டின், பல நாட்டு தலைவர்கள் பகையும் மனித உயிரிழப்புகளையும் தடுக்கும் உன்னத நோக்கோடு இதில் தலையிடுவதால் தாங்கள் நன்றி கடனுடன் இருப்பதாக தெரிவித்தார். முழு சந்திர கிரகணம் காரணமாக இரத்த சிவப்பு நிறத்தில் நிலா காட்சியளிக்கும் அரிய வீடியோ வெளியாகியுள்ளது. முழு சந்திர கிரகண தினத்தில் நிலவின் மீது நேரடியாக படும் சூரிய ஒளியை பூமி மறைக்கிறது. இதனால் சூரிய ஒளி பூமியின் காற்று மண்டலத்தில் பட்டு சிதறுவதால் அலைநீளம் அதிகமுள்ள சிவப்பு நிறம் நிலவின் மேற்பரப்பில் பட்டு பிரதிபலிக்கும். சர்வதேச விண்வெளி நிலையங்களில் 9 மாதங்களுக்கும் அதிகமாக சிக்கியுள்ள நாசா விஞ்ஞானி சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பட்ச் வில்மோர் ஆகியோர் வரும் 19ஆம் தேதி பூமிக்கு புறப்படுவார்கள் என நாசா தெரிவித்துள்ளது. இவர்களை அழைத்து வர இன்று செல்வதாக இருந்த ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் வேகமான காற்று மற்றும் சில தொழில்நுட்ப காரணங்களால் 19ஆம் தேதி புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் தொடரின் 18வது சீசனின் முதல் பாதியில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் நட்சத்திர பந்து வீச்சாளரான பும்ரா விளையாட மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. இது மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு சோக செய்தியாகவும் சென்னை அணிக்கு மகிழ்ச்சியான செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. ஐபிஎல் தொடரில் விளையாட இங்கிலாந்து வீரர் ஹாரி புரூக்கிற்கு பிசிசிஐ 2 ஆண்டுகள் தடை விதித்திருக்கிறது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஏலத்தில் எடுத்த ஹாரி புரூக் ஐபிஎல் போட்டியிலிருந்து கடைசி நேரத்தில் விலகியதால் ஐபிஎல்லின் புதிய விதிப்படி 2 ஆண்டு விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பிசிசிஐ விளக்கமளித்திருக்கிறது. இந்தியாவில் நடைபெறும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளை வெளிநாட்டு வீரர்கள் புறக்கணிக்க வேண்டும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் என்சமாம் உல் ஹக் வலியுறுத்தியுள்ளார். மற்ற நாடுகளில் நடைபெறும் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய வீரர்கள் பங்கேற்பதில்லை என்பதால் அனைத்து கிரிக்கெட் வாரியங்களும் தங்கள் நாட்டு வீரர்கள் ஐபிஎல் கிரிக்கெட்டில் பங்கேற்பதை தடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் புதிய கேப்டனாக ஆல்ரவுண்டர் அக்சர் பட்டேல் நியமிக்கப்பட்டுள்ளார். 10 அணிகளில் டெல்லி கேபிட்டல்ஸ் மட்டும் கேப்டனை அறிவிக்காமல் இருந்த நிலையில் KL ராகுல் கேப்டன்ஷிப் வாய்ப்பை நிராகரித்து விட்டதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து அக்சர் பட்டேல் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தனது பிறந்த நாளை கூலி படக்குழுவினருடன் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளார். லோகேஷ் கனகராஜ் பிறந்த நாளை முன்னிட்டு கூலி பட தயாரிப்பு நிறுவனம் அவரது பிறந்தநாள் வீடியோவை பகிர்ந்துள்ளது. அதில் நவீன சினிமாவை மாற்றியமைத்தவர் என சன் பிக்சர்ஸ் லோகேஷ் கனகராஜை வாழ்த்தியுள்ளது. நடிகர் ஆமீர் கான் தனது புதிய காதலியான கௌரி ஸ்பிராட்டை அறிமுகப்படுத்தியுள்ளார். குழந்தைகளுடன் நேரம் செலவிட வேண்டும் என சினிமாவில் இருந்து விலகியுள்ள நடிகர் ஆமீர் கான் தனது 60 வயது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் தனது புதிய காதலியை அறிமுகம் செய்து அவருடன் ஓராண்டாக வாழ்ந்து வருவதாக தெரிவித்தார். ஹிமாச்சல பிரதேசத்தின் உஷா மாதா கோவிலில் அத்தோரா திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 20 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் விழாவில் பாரம்பரிய உடையில் பெண்கள் ஒருவரை ஒருவர் பிடித்துக்கொண்டு நடனமாடினர்.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மலையாள நடிகை சம்யுக்தா மேனன் சுவாமி தரிசனம் செய்தார். தமிழில் களரி, வாத்தி உள்ளிட்ட படங்களில் நடித்த பிரபலமான சம்யுக்தா மேனன் ஏழுமலையானை தரிசனம் செய்தார். பின்னர் அவருக்கு ரங்கநாயக மண்டபத்தில் தேவஸ்தான அதிகாரிகள் பிரசாதம் வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஆவத்துவாடி கிராமத்தில் நடைபெற்ற மாரியம்மன் கோவில் திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மாவிளக்கு எடுத்து முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்தனர். ஊர்வலம் கோவிலை வந்தடைந்ததும் தலையில் கரகம் வைத்து அருள் வந்து ஆடிய பூசாரி வரிசையாக ஈர உடையுடன் படுத்திருந்த திருமணமாகாத பெண்கள், ஆண்கள் மீது மிதித்து சாமி ஆடியபடி அருளாசி வழங்கினர். புதுச்சேரியில் மாசி மகத்தை முன்னிட்டு வைத்திக்குப்பம் கடற்கரையில் கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, தமிழகத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட கோவில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் வைத்திக்குப்பம் கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டனர். கடலூர் வெள்ளி கடற்கரையில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரியில் ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவந்திபுரம் தேவநாத சுவாமி, குணமங்கலம் அம்மன் சாமி மற்றும் திருப்பாதிரி புலியூர் வரதராஜ பெருமாள், ராஜகோபால சுவாமிகள் உள்ளிட்ட சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக வந்து தீர்த்தவாரி நடைபெற்றது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சுமார் 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் சென்று சுவாமி தரிசனம் செய்த பக்தருக்கு வலிப்பு ஏற்பட்டது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சாய்குமார் என்ற இளைஞர் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அம்மன் சன்னதியிலிருந்து வெளியே வரும்போது மயக்கம் மற்றும் வலிப்பு ஏற்பட்டு கீழே விழுந்தார். அவருக்கு கோவிலில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் பிரசித்தி பெற்ற சந்திர சூடேஸ்வரர் மரகதாம்பிகை உடனுறை கோயில் தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். தேர் திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் உப்பு, பழம், மிளகு போன்றவற்றை சாமியின் மீது எரிந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். திருவாரூர் ஆழி தேரோட்ட திருவிழா வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு 2500 மூங்கில்கள் மற்றும் 250 பனைமர சாத்துகளை கொண்டு தேர் கட்டும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சேர்ந்து ஆழி தேருடன் விநாயகர், சுப்பிரமணியர், கமலாம்பாள், சண்டிகேஸ்வரர் தேர்களையும் அலங்கரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பஜாஜ் நிறுவனம் சேத்தக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடலில் விலை குறைவான வேரியன்ட் ஒன்றை தயார் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது விற்பனைக்கு வரும் பட்சத்தில் ஏற்கனவே விற்பனையில் இருக்கும் சேத்தக்கின் மற்ற வேரியன்ட்டுகளை காட்டிலும் மிக மிக விலை குறைவானதாக இருக்கும் என நம்பப்படுகிறது. இந்த மாடலின் சோதனை ஓட்ட பணிகளையே பஜாஜ் நிறுவனம் தற்போது நாட்டில் தொடங்கியிருக்கின்றது.